போன வீடியோவில் ட்ரிப் இரிகேஷனோட செட்டப்பை பார்த்தோம். இந்த வீடியோவில் மைக்ரோ இரிகேஷனில் உரம் கொடுக்க யூஸ் ஆகிற ஃபெர்டிகேஷன் யூனிட்டோட கிரியேஷன், அப்ளிகேஷன் அண்ட் பிரின்சிபல் வர ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபெர்டிகேஷன் அதாவது ஃபெர்டிலைசர் ப்ளஸ் இரிகேஷன், உரத்தை தண்ணியில் கலந்து கொடுக்கறது. ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருங்க. இந்த பக்கெட்டில் உள்ள தண்ணி இந்த பைப்பால் உரியப்படுது. இதில் இந்த தண்ணி எப்படி சக் ஆகுது அப்படின்னு டவுட் வர்றப்ப தான் நம்ம இந்த கதைக்குள்ளே போகிறோம். இந்த ஃபெர்டிகேஷன் செட்டப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் தான் இந்த வெஞ்சுரி இன்ஜெக்டர். இந்த வெஞ்சுரி இன்ஜெக்டர் வெஞ்சுரி எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த வெஞ்சுரி எஃபெக்டை ஜியோவானி பட்டிஸ்டா வெஞ்சுரி அப்படிங்கிறவர் தான் 1797 ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் இதை தண்ணியோட ஃப்ளோ ரேட் அண்ட் டிஸ்சார்ஜ், அதாவது தண்ணி பைப்பில் எவ்வளோ வெளியில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு எஃபெக்டாக தான் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன தான் பட்டிஸ்டா வெஞ்சுரி எஃபெக்டை 1797 ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு அப்புறம் 1888 தான் வெஞ்சுரி எஃபெக்டை பேஸ் பண்ணி ஒரு மீட்டரை கிளமென்ஸ் ஹர்ஷேல் அப்படிங்கிறவர் கமர்ஷியலாக ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த வெஞ்சுரி எஃபெக்டை பட்டிஸ்டா வெஞ்சுரி கண்டுபிடிச்சதுனால இந்த வெஞ்சுரி மீட்டருக்கு வெஞ்சுரி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த வெஞ்சுரி மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஃபெர்டிகேஷனில் யூஸ் ஆகிற வெஞ்சுரி இன்ஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வெஞ்சுரி மீட்டரில் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்வர்ஜிங் பார்ட், செகண்டு த்ரோட், தேர்டு டைவர்ஜிங் பார்ட். இப்போது தண்ணி பைப்பில் ஃப்ளோ ஆகி வரும்போது ஃபுல் ப்ரெஷரில் வரும். இந்த ப்ரெஷர் P1 நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணி வெஞ்சுரி மீட்டரை மீட் பண்ணி கன்வர்ஜிங் பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும். இந்த இடத்துல பைப்போட ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கன்வர்ஜிங் பார்ட்லேருந்து தண்ணி த்ரோட்டுக்குள்ளே என்டர் ஆகும். இங்கே கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரொம்ப சின்னதுனால ப்ரெஷர் இன்னமும் குறையும். இந்த இடத்துல தான் நம்ம P2 ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். இந்த மெஷர் பண்ண ப்ரெஷரை இந்த டெரிவேஷனில் அப்ளை பண்ணி தான் நம்ம தண்ணி எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி த்ரோட்லேருந்து டைவர்ஜிங் பார்ட்டை ரீச் பண்ணும். இந்த இடத்துல இருந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா பெருசாகிக்கிட்டே வர்றதுனால ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டே வந்து திரும்ப பைப்பை மீட் பண்ணி தண்ணி நார்மலாக ஃப்ளோவாக ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வெஞ்சுரி மீட்டரோட பிரின்சிபல். சரி, இந்த வெஞ்சுரி மீட்டர் எப்படி அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1960 காலத்தில் ஹை ப்ரெஷர் பம்பை ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இன்னொருத்தர் கதைக்குள்ளே வராரு. இவர் பேர் ஆங்கோலா மெஸ்ஸி, கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர். இவர் தான் இந்த ஃபெர்டிகேஷன் செட்டப்பையே கிரியேட் பண்ணவர். இவர் ஃபார்மர்ஸோட ஹை ப்ரெஷர் பம்பை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வெஞ்சுரி மீட்டரை மாடிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வெஞ்சுரி இன்ஜெக்டரை 1970 கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த வெஞ்சுரி இன்ஜெக்டரை யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசரை டைரெக்டாக ரூட் ஜோனுக்கு கொடுத்ததால ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஈல்டு இன்க்ரீஸ் ஆனால் பணமும் இன்க்ரீஸ் ஆகும் தானே. ஸோ இவர் இதுக்கான பேட்டன்ட்டை 1978 வாங்கி வெஞ்சுரி இன்ஜெக்டரை சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது மெஸ்ஸி அப்படிங்கிறது யூஎஸில் இன்ஜெக்டர் மேக் பண்ணுறதுல ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி ஆகிடுச்சு. இந்த இன்ஜெக்டரில் ரிட்டன், நான் ரிட்டன் அப்படின்னு டைப்ஸ் கூட இருக்குது. இப்போது இந்த வெஞ்சுரி இன்ஜெக்டரோட பிரின்சிபலை பார்க்கலாம். இதுதான் ஒரு பேசிக்கான ஃபெர்டிகேஷன் செட்டப். தண்ணி நார்மலாக மீடியா ஃபில்டர்லேருந்து டிஸ்க் ஃபில்டரை ரீச் பண்ணி பிளான்ட்டுக்கு போகும். நம்ம இப்போ இதில் உரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ 2 ஃபில்டருக்கு இடையில உள்ள வால்வை க்ளோஸ் பண்ணிட்டா பம்பில் இருந்து ஃபுல் ப்ரெஷரில் வர்ற தண்ணி இந்த ஃபெர்டிகேஷன் லைனுக்குள்ளே போகும். இங்கே தண்ணி வெஞ்சுரி இன்ஜெக்டரை ரீச் பண்ணும். இந்த வெஞ்சுரி இன்ஜெக்டரில் கன்வர்ஜிங் பார்ட்லேருந்து ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வருது. த்ரோட்டில் இன்னமும் ப்ரெஷர் குறையும். இதனால் வெலாசிட்டி இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இதனால் த்ரோட் ரீஜியனில் ஒரு வேக்யூம், ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது. இந்த வேக்யூமை ஃபில் பண்ண இந்த செட்டப் ட்ரை பண்ணும்போது தான் ஃபெர்டிகேஷன் டேங்கில் உள்ள உரம் கலந்த தண்ணி சக் ஆகுது. இப்படி சக் பண்ண தண்ணி அப்படியே மெயின் லைன்லேருந்து எமிட்டர் வரைக்கும் ரீச் பண்ணி பிளான்டோட வேர் பகுதிக்கு போகுது. ஸோ இப்படி தான் இந்த ஃபெர்டிகேஷன் செட்டப் ஒர்க் ஆகுது. இதுவே பெரிய இரிகேஷன் செட்டப்னா பம்பில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வெஞ்சுரி செட்டப் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம ஒரு மினி பூஸ்டர் சென்ட்ரிஃபியூகல் பம்பை அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். இதுவும் ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. இது ரெண்டுமே பேசிக்கான ஒரு ஃபெர்டிகேஷன் செட்டப் தான். இப்போது ஹை எண்டில் காஸ்ட்லியாக கூட ஃபெர்டிகேஷன் செட்டப் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த வெஞ்சுரி இன்ஜெக்டரில் எந்த மூவிங் பார்ட்ஸும் இல்லாததுனால இதில் பெருசாக எந்த ப்ராப்ளமும் வராது.
ஃபைனலாக ஃபெர்டிகேஷன் செட்டப்போட முழுமையான ஒரு ஒர்க்கிங் எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இங்கே 005234 அப்படிங்கிற ஒரு சொலியபிள் ஃபெர்டிலைசரை 2 கிலோ எடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலக்கும்போது டேரெக்டாக கையை யூஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது குச்சி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். நல்லா உரத்தை தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஜெக்டரோட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த பைப்பை ஃபெர்டிலைசர் மிக்சரில் வச்சுட்டா தண்ணி சக்கா ஸ்டார்ட் பண்ணும். இங்கே 6 பெரிய மைலைன் இருக்கிறதுனால ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அடிக்கடி வரும். ஸோ இங்கே மினி பூஸ்டர் பம்பை தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பக்கெட்டில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வெஞ்சுரி இன்ஜெக்டர் உறிஞ்சிடுச்சு. ஃபெர்டிலைசர் பிளான்ட்டோட ரூட்டுக்கும் போயிடுச்சு. 1797 ஸ்டார்ட் ஆன ஒரு பயணத்தின் விளைவாக தான் நம்மளால் இவ்வளோ ஈஸியாக உரத்தை கொடுக்க முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எதுவும் செய்யணும் அப்படின்னா கிராப் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற சேனல் இருக்குது. அதில் இதுக்கான டுட்டோரியல்ஸையும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கிராப்ஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக FM சப்ஜெக்டில் யூஸ் ஆகும்.